வீட்ல எல்லாருமே இருக்கிற நேரத்துல, எங்க பாக்கியமும், அவங்க அப்பாவும் இங்க வந்து மயில பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றவங்கள பார்த்ததும், சம்மந்தி வீட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வரவங்கள கூப்பிட்டு வச்சு நல்லாவும் பேசிட்டே இருக்காங்க. "என்ன விஷயம்?" அப்படின்ற மாதிரி எங்க கோமதி கேட்க, "என்ன விஷயமா இருந்தா என்ன? அவங்க பொண்ண பார்க்கறதுக்கு அவங்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்குற கேள்வியான்னு?" இங்க பாண்டியன் உடனே கோமதி கிட்ட எல்லார் முன்னாடியும் கோவமா நடந்துக்கிறாங்க. இது வந்து அங்க இருக்கிற ராஜுக்கோ, மீனாவுக்கோ கொஞ்சம் கூட பிடிக்கல. அத்தைய வந்துட்டு எல்லார் முன்னாடியும் இப்படி கேள்வி கேட்குறாங்க. இதை மாமாவுக்கு எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு இங்கே ராஜி, மீனா, கதிர்னு எல்லாரும் அதே யோசனையில் இருக்க. இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே சம்மந்தி சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் வந்தோன்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியனும். தங்கமயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தாலி பெருக்கி போடணும்ல, அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம். எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அதுக்கு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நானும் அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இருக்கிற வேலையில் அதை பற்றி பேசுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் எங்கே நேரம் இருக்குது. நல்ல வேளை நீங்களே வீடு தேடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட, "நீ போய் காலண்டர் எடுத்துட்டு வா, நல்ல நாள் எப்போ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அன்னைக்கே வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே கோமதி யோசனையில் இருக்க, "என்ன கோமதி யோசனைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லை, தங்கமயிலு முன்னாடியே இந்த வீட்டுக்கு மீனா, ராஜி 2 பேருமே வந்திருக்காங்க. தங்கமயிலும் இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்கா. 3 பேருக்கும் ஒரே நாளையில் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டா என்னங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே பாண்டியன் யோசிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் 3 பேரும் நம்ம வீட்டு மருமகள் தானே அப்படின்னு சொல்ல, நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன், 3 பேருக்கும் முடிச்சிடலான்னு சொல்ல, இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பொண்ணுக்கு அம்மா அப்பான்ற முறையில் நாங்கள் வந்து செய்வோம் தங்கமயிலுக்கு. ஆனால் அதுவே எங்கள் மீனாவுக்கும் ராஜிக்கும் யார் வந்து செய்வா? அவங்க வீட்டில் தான் யாருமே வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்கல்ல, பின்ன எப்படி வந்து செய்வாங்க? இங்கே ராஜி வீட்லேயும் ராஜி வேண்டான்னு சொல்லி தலைமொழிகிட்டாங்க. அதே போல் எங்கள் மீனா வீட்லேயும் மீனாவை வேண்டான்னு சொல்லி தலைமொழிகிட்டாங்க. இப்படி இருக்கப்போ இவங்க 2 பேருக்கும் யாருங்க வந்து செய்ய போகிறா அப்படின்னு எங்கள் பாக்கியம் நேரடியாகவே கேட்க, எங்கள் பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் அதான் தங்கமயில் அப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு பாக்கியம், எதுவாக இருந்தாலும் அவங்க பேசி முடிவெடுத்துப்பாங்க, நீ எதுக்கு அவசரப்படுறன்னு இங்கே குறுக்க புகுந்து அவங்க வாயையும் அடைக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர சங்கட்டமாயிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்க, உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னங்க வெடுக்குன்னு இப்படி பேசிவிட்டீங்க, இதனால் அவங்க மனசு கஷ்டப்படணும் கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஐயோ, அவங்க மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக சொல்லலை சம்மந்தி, உண்மையே தானே சொன்னேன், சபையில் 4 பேர் முன்னாடி அசிங்கப்பற்றக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கல்யாணத்துக்கே உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள தவிர வேறு யாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வரல, இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேரை நீங்கள் அழைச்சிட்டு வந்துட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சம்மந்தி, நாங்கள் தான் வருவோம், பக்கத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க அவ்வளவுதான் சொல்ல, அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அது சபையாயிடுமா, இப்போ நாங்களுமே கொஞ்சம் பேரை தான் கூப்பிட போகிறோம், அப்படி இருக்கப்போ யார் வந்து என்ன பேச போகிறாங்க, அப்படியே இங்கே வந்து பேசிட்டாலும் நான் சும்மா விட்டுருவேனா, என் வீட்டு மருமகளை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனா அவங்க வாயை இழுத்து வச்சு தச்சிட மாட்டேன் அப்படின்னு இங்கே கோமதி ரொம்ப கோவப்படுறாங்க. மீனாவுக்கும் ராஜுக்கும் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் தெரியும் சம்மந்தி, உங்கள் வீட்டு மருமக பிள்ளையில நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி, இங்கே தாலி பெருக்கி போடுறேன்னா தாலி செயின் எடுக்கணும்ல, எத்தனை பவுனில் எடுக்கட்டும்னு சொல்லி கேட்க, அது உங்கள் விருப்பம், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எவ்வளோ போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு எடுங்கன்னு சொல்ல, ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்கு நகை போட்டதே பொய் போலி, இதில் இந்த தாலி செயின் வேற எங்கே போய் எடுப்பாங்கன்னு தெரியலையேன்னு தங்கமயில் ரொம்ப பதட்டப்படுறாங்க. அதே நேரம் எங்கள் பாக்கியம் கேட்குறாங்க, சரிம்மா, இப்போ ராஜிக்கும் மீனாவுக்கும் எத்தனை பவுனில் போடுறதா இருக்கீங்க, அதுவும் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரப்போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல, பின்ன எப்படி யார் போடுவா உனக்குன்னு சொல்ல, இதை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன். என்னங்க அமைதியாக இருக்கீங்க, நம்ம வீட்டு பொண்ணுன்னு நம்ம வாயால் சொல்லிட்டா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்மளும் செஞ்சு தானே ஆகணும். அன்னைக்கு கோவிலில் நீங்கள் பேசுனதெல்லாம் சரி, அதுக்காக அமைதியாக இருந்தால் நீங்கள் பேசுனதுக்கும் இதுக்கும் சரியாயிடுமா என்ன, அதை செயலையும் காட்டணும்ல அப்படின்னு சொல்ல, நான் எங்கே இல்லைன்னு சொன்னேன், இந்த பாண்டியன் வந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களாக தான் என்னைக்கும் நினைப்பான், அதனால நான் ராஜுக்கும் மீனாவுக்கும் அப்பா சார்பில் இருந்து நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு ஏழரையை கூட்டி விடுவோம், பிரச்சனை ஏற்படுத்துவோம், இந்த மீனாவை ராஜியும் நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு நினச்ச பாக்கியத்துக்கு எங்கள் பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை தான் கொடுக்குறாங்க. இதை அவங்களால தாங்கிக்கவும் முடியலை. என்னன்னா, நம்ம பொண்ணுக்கு கையில் காசு இல்லை செய்கிறதுக்கு, இங்கே இவளுங்க 2 பேரும் ஓடி வந்தவளுங்களா இருந்தாலும் இவங்க 2 பேருக்காகவும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவரே செய்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியத்துக்கிட்ட, சரிங்க
சரிங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ செய்ய விருப்பமோ அதை செய்யுங்க. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் நாங்கள் என்ன செய்ய விருப்பப்படுறோமோ அதை செஞ்சுக்கிறோன்னு சொல்ல, அதுக்கு இல்லை சம்மந்தி, நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தெளிவாக அதை வாங்கிட்டு வந்துடுவோன்னு சொல்ல, இதுக்கப்புறம் தெளிவாக பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது? அதான் வந்ததும் வராததுமா நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டீங்களே. தங்கமயிலுக்கு அம்மாவோ அப்பாவா நீங்கள் இருக்கீங்க. உங்கள் இடத்துல இருந்து உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு செய்யவும் முடியாது. அப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் அவங்க அம்மா அப்பா வரமாட்டாங்கன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களும் வந்து சேர்ந்துக்க தான் போகிறாங்க. அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அம்மாவா அப்பாவா நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ தங்கமயிலுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் முறைப்படி வந்து செய்கிறது தானே சரி. அதே போல் சபையில் யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுல்ல. இங்கே உள்ளவங்க வர்றவங்க எல்லாருமே அதை தான் கேட்பாங்க. இங்கே ராஜி மீனா எப்படி வந்தாங்கன்னு இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாங்கள் செய்கிறத அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே தங்கமயிலுக்கு செஞ்சால் ஏன் அவங்க அம்மா அப்பா இல்லையா, அவங்க வந்து செய்ய மாட்டாங்களான்னு ஒரு கேள்வியை வேற எழுப்புவாங்க. எதுக்கு சம்மந்தி இதெல்லாம்? இதனால் உங்களுக்கும் கெட்ட பேர் தான். அதுவும் பெரிய இடத்துல சம்மதம் பண்ணிவிட்டு நாங்களே செஞ்சோன்னா அது எங்களுக்கும் கெட்ட பேர் தான். அதனால் நீங்களே செஞ்சுருங்க சம்மந்தின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் கோமதி பெரிய ஆப்பாவே எடுத்து சொருவி விட்டுறாங்க பாக்கியத்துக்கு. பாக்கியத்தால் இதனால் வெளியில் வரவே முடியல. நம்மளே பழைய கில்லாடி, இவங்க நம்மளே மிஞ்சின ஆளாக இருப்பாங்க போலே நினச்சிட்டு ரொம்ப ஒரு ஷாக்கிங்லேயே உட்காந்துட்ருக்காங்க. சரிங்க சம்மந்தி, நீங்கள் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க, நான் கடைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கிளம்ப நானும் வரேப்பான்னு செந்திலும் போகிறாங்க. கூடவே பழனி வேலு எல்லாரும் கிளம்பி போக எங்கள் கதிரும் இருந்துகிட்ருக்காங்க. கதிர் போய் தன்னுடைய அம்மா கிட்ட தான் எப்பயும் பேச மாட்டாங்களே, எங்கள் ராஜிகிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன ராஜி, அவங்க பேசுனதை நினச்சி எதுவும் வருத்தப்படுறியான்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் என் கையால் சம்பாதிச்சு உனக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நான் செய்கிறேன்னு சொல்ல, இப்போ நீ எனக்காக செஞ்ச வரைக்குமே போதும். இனிமேல் நான் தான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். பேசாமல் நீ என்னை நினச்சி கவலைப்படாமல் படிக்கிறதுல மட்டும் கவனமாக இரு. நீ கலெக்டர் ஆகணும்னு உங்கள் அப்பா மட்டும் ஆசைப்படல, அத்தையும் தானே ஆசைப்பட்றாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வேணா முயற்சி பண்ணு கதிர் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு அவங்களும் வெளியில் போக, நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கணும்னு வந்தோம், ஆனால் இவங்க நம்ம குடும்பத்தில் பெரிய ஒரு செலவே இழுத்து வச்சுட்டாங்களேன்னு நினச்சி அதிர்ச்சியில் தான் இருக்காங்க பாக்கியம். தங்கமயில கூப்பிட்டு தனியாக பேசலான்னு பார்த்தாலும் கோமதியும் மீனாவும் அங்கிட்டு இங்கிட்டு நகர்ற மாதிரி இல்லை. ஏன்னா மீனாவுக்கு எங்கள் பாக்கியத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால் அவங்களும் வந்துட்டு பக்கத்திலே தான் நின்றுட்டுருக்காங்க. உடனே பாக்கியமும் சரிங்க சம்மதி, நான் கிளம்புறேன், நான் போய் ஆக வேண்டிய வேலைகளை பார்க்குறேன். அதான் நாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, எப்போ என்னென்னு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சொல்லுங்கள், நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ரெடி பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது, நீங்கள் தான் நகையெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கதா சொன்னீங்களே, அப்புறம் என்னென்னு சொல்ல, ஆமாம்மா எல்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரிங்க சம்மதி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில பார்த்துட்டே கிளம்ப, தங்கமயிலும் ரொம்ப சோகமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. என்ன மயில், அம்மாவை பார்த்ததும் ரொம்ப கவலையாக இருக்கான்னு சொல்ல, ஆமாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி பெருக்கி பிடிச்சி கையோட நீ உன் வீட்டில் போயிட்டு 4-5 நாள் தங்கிட்டு வான்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிறாங்க. எங்கள் பாக்கியத்தை நினச்சிட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க கோமதி மீனாவும். பாத்தியில் வந்ததும் வராததுமா என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு அப்படின்னு கோமதியை சொல்ல, நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேனேத்த, இவங்க வாய் பேச்செல்லாம் சரியே இல்லை அப்படின்னு. நீங்கள் நம்பலை, இனிமேல் பாருங்கள் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல, என்னை மீறி இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட முடியும், அப்படியெல்லாம் நினச்சா அப்புறம் அவ்வளோதான்ற மாதிரி கோமதி சொன்ன. அத்தை சொல்லப்போனால் அவங்கள விட நீங்கள் தான் பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கீங்க. அட்டைய செகண்டில் 6க்கு மேலே 6 அடித்து தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கலாய்க்க, எங்கள் கோமதியும் சிரிச்சிட்டு மீனாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. எங்கள் பாக்கியம் வந்ததை நினச்சது எதுவுமே நடக்கலை. இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு வருத்தத்தில் அவங்களும் கிளம்பி போயிட்டுருக்காங்க.